கதை கேட்க யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? கண்டிப்பா இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கதை மூலமா நாம கிராமர் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துடைய ஒரு சிறிய முயற்சி தான் கிராமர் மூலமா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் டீச் பண்றது. பொதுவா ஸ்டோரி அப்படின்றாவே பாஸ்ட்ல தான் வரும், இறந்த காலத்தில் குறிப்பிடுவோம். ஸோ அதுலயே இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் வேர்பை நாம கஷ்டப்படாம ரொம்ப மெமரைஸ் பண்றதுக்கு சிரமப்படாம ஈஸியா லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸுக்கு நீங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திஸ் இஸ் யுவர் தமிழ் தரவு டீச்சர். லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். இந்த ஸ்டோரி ரீடிங் மூலமா உங்களுக்கு டெவலப் ஆக போற ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ உங்களால் தன்னால் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ஸ் வரும். பேசிக் கிராமர் அப்படின்னு பார்க்கும்போது V1 V2, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட், இதை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஒரு பேசிக் கிராமர் தெரிகிறது ஹேபிட் ஆயிடும். உங்களுடைய வெக்காபுலரி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு லெசன்லையும் ஒரு ப்ராவர்ப் இங்கிலீஷ் டு தமிழ் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ now we are going to the lesson in depth. Story name உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் The Crocodile and the Monkey, முதலை மற்றும் குரங்கு. இந்த ஸ்டோரியோடைய கிராமர் லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். A monkey and a crocodile dash great friends. ஒரு குரங்கும் முதலையும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. The monkey dashed on a custard apple tree by the side of the river. நதிக்கரையின் ஓரமா கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம் சொல்லுவோம், அந்த ஆப்பிள் ட்ரீ, சீத்தாப்பழம் ஆப்பிள் ட்ரீக்கு, ஆப்பிள் ட்ரீல மங்கி வாழ்ந்து வந்ததான். The crocodile dashed in the tree. crocodile வாழ்ந்தது ரிவர், நதிக்குள்ள. The monkey often dashed the crocodile some sweet custard apple. ஆஃபன்னா அடிக்கடி, அடிக்கடி மங்கி அந்த crocodileக்கு அந்த ஸ்வீட் கஸ்டர்ட், ரொம்ப அந்த தித்திப்பான கஸ்டர்ட் ஆப்பிளை அதுக்கு கொடுத்துட்டு வந்துச்சான். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லாஸ்டா கொடுத்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு க்ளூ வேர்ட்ஸ் ப்ரெசன்ட்ல இருக்கு, பாஸ்ட் தமிழ்ல இருக்கு, நீங்க இங்கிலீஷ்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சரை செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? ஆர். இருந்தன, ரெண்டு பேரும் இருந்தன அப்படின்னு சொல்றோம். வேர். செகண்ட் வேர்டு, தேர்ட் வேர்டு ரெண்டுமே ஒண்ணுதான், வாழ்ந்தார்கள். லிவ், பாஸ்ட்னு லிவ்ட். ஃபோர்த் வேர்டு உணவு அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஊட்டுறது, உணவு அளிக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். ஃபீட், அதுக்கு பாஸ்ட்ல often fed, often fed. One day the crocodile dashed his wife about his friend. ஒரு நாள் அந்த crocodile அதனோட வைஃப் கிட்ட அந்த மங்கியை பத்தி சொல்லுது. ஓகே, கூறினார் அப்படின்னா சொல்லுது அப்படின்னு நம்ம கலோக்கியல சொல்லுவோம். The greedy wife. இந்த greedy wife யாருன்னா அந்த crocodile உடைய வைஃப், அதுவும் greedy wife. greedyனா ரொம்ப பேராசை பிடிச்ச அந்த வைஃப். dash to eat the monkey's heart. அந்த மங்கியுடைய heart, இதயத்தை சாப்பிட விரும்பியது. They both dash to invite the monkey to their house. ரெண்டு பேரும் அந்த மங்கிய அவங்க வீட்டுக்கு அழைக்க திட்டம் போட்டாங்க, திட்டம் போட்டனர், பிளான். They dash then dash the monkey. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்க அந்த மங்கிய சாப்பிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்காங்க ஸ்டோரியில. ஸோ பாஸ் பண்ணுங்க, உங்க ஆன்சரை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டெல், சொன்னது, கூறினார். அதுக்கு என்ன பாஸ்ட்ல லாஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு இது 2-3 வேர்ட் திரும்ப வந்திருக்கு. told. செகண்ட் வேர்ட் என்ன? wish, விரும்பியது. பாஸ்ட், அதோட பாஸ்ட் வேர்ட் wished, wished. அதாவது wished அப்படி சொல்லக்கூடாது, நம்ம wished, ed நம்ம பாஸ்ட்ல சொல்லும் போது இதனுடைய
உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா டி அந்த மாதிரி நம்ம உச்சரிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் திட்டம் போட்டனர். பிளான் பாஸ்ட் வேர்ட் planned planned டி நான் சொன்னேன் இல்லையா planned அப்படி சொல்லக்கூடாது planned. நம்ம தனியா சொல்லும் போது டிஃப்ரெண்டா இருக்கும், பட் சென்டென்ஸோட நம்ம அதை நம்ம சொல்லும் போது கேஷுவலா அந்த ப்ரொனன்சியேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் தே டேஷ் will eat. நான் என்ன சொல்லியிருக்கேன், வில்லுக்கு எப்பவுமே நம்ம பாஸ்ட்ல வரும்போது would. eat வில்லா இருந்தாலும் woodா இருந்தாலும் வெர்பு அப்படியே தான் இருக்கணும், நம்ம சேஞ்ச் பண்ண கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் டே the crocodile dash his friend to dinner. அடுத்த நாள் crocodile அதனோட friend monkey-ய டின்னருக்கு இன்வைட் பண்ணது, அழைத்தது. He dashed him on his back across the river. நதியை கடந்து ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்க. crocodileோட பேக் முதுகுல மங்கியை வச்சுட்டு அழைச்சிட்டு போகுது. எடுத்து செல்லப்பட்டது, கேரி அப்படின்னா எடுத்து செல்லப்பட்டதுங்கிறது பாஸ்ட் verb. அடுத்தது the crocodile dashed the monkey that his wife dashed to eat the monkey's heart. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது crocodile monkey கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, தெரிவித்தது, இன்ஃபார்ம் பண்ணது என்ன, அதனோட ஒய்ஃப் அந்த மங்கியுடைய ஹார்ட்டை சாப்பிட விரும்புது இல்லையா, அந்த நோக்கத்தை தெரிவிக்குது. இன்டென்ட் அப்படின்னா நோக்கம். The monkey dash betrayal. betrayalனா துரோகம். அந்த துரோகத்தை monkey அந்த நேரத்துல உணர்ந்தது. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணுங்க, டிக்ஷனரியோட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க டிக்ஷனரி செக் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு சான்ஸ் வீட்டு வேர்ப் லேர்ன் பண்றதுக்கு. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் அழைத்தது, இன்வைட், அதோட பாஸ்ட் என்ன, இன்வைட்டட். நெக்ஸ்ட் வேர்ட் கேரி, இதோட பாஸ்ட் வேர்ப் என்ன, கேரிட். நெக்ஸ்ட் வேர்ட் இன்ஃபார்ம், பாஸ்ட் வேர்ப் இன்ஃபார்ம்ட். நெக்ஸ்ட் இன்டெண்ட், அதனுடைய பாஸ்ட் verb intended. Next betrayal, feel, past verb felt. so இதுல இந்த irregular verb இத பத்தியான உங்களுக்கு அந்த worries எல்லாம் வரவே வராது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது by heart ஆயிரும். by heartனா மனப்பாடம் பண்ணிடுவீங்க. the monkey dash quickly. அத உணர்ந்த உடனே monkey வேகமா திங்க் பண்ணுது, குயிக்கா ஒரு விஷயத்தை சிந்திக்குது. he dashed that he dashed his heart. உடனே அது சொல்லுது, நான் என்னுடைய இதயத்தை forget மறந்துவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. he said that he dashed it on the tree. அதை நான் என்னோட ட்ரீல வச்சுட்டு வந்திருக்கேன், வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுது. he dashed the monkey to go him back to the tree. அது monkey கிட்ட ரிக்வெஸ்ட், கோரிக்கை விடுக்குது, என்னை திருப்பி என்னுடைய மரத்துக்கு கொண்டு போ, நான் எடுத்துட்டு வரேன் ஹார்ட் அப்படின்னு. the crocodile dashed his words okay and took him back to the river. அதை நம்பி crocodileம் அதை திரும்ப அழைச்சிட்டு போகுது. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் think, past verb சிந்தித்தது, thought. next one say, past verb said. next one forget, past verb forgot. okay, next one keep, kept. next request, requested. believe, believed. next on reaching the river bank the monkey dashed a tree. river bank அப்படின்னா நதியின் கரை ஓரம், பேங்க்னா அந்த கரை ஓரம்னு அர்த்தம் இந்த இடத்துல வரும். monkey என்ன ஆயிடுச்சு, ட்ரீக்கு தாவி போயிருச்சு. he said the crocodile dash him. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு crocodile பார்த்து சொல்லுது. he dashed to be his
friend ever. ஓகே, ஸோ இனிமே உன்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லுறது. ஸோ ஸ்டோரியுடைய மாரல் என்ன அப்படின்னா, நெவர் பிட்ரே யுவர் ஃப்ரெண்ட். இங்கேயே உங்களுக்கு க்ளூ இருக்கு, ஆன்சருக்கு. உங்களுடைய நண்பருக்கு எப்போதும் துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது இந்த ஸ்டோரியுடைய நீதி, மாரல். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மங்கி என்ன ஆயிடுச்சு, ட்ரீக்கு ஏறிடுச்சு இல்லையா, ட்ரீல தாவி போயிருச்சு. அதான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, கிளைம்ட். கிளைம்ட். நெக்ஸ்ட் ஒன், துரோகம் அப்படிங்கிறதுக்கு பிட்ரே. இதோட பாஸ்ட்ல ஜஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணணும், ed ஆட் பண்ணணும், betrayed. நெக்ஸ்ட் லைக்ஸ். இதோட நெகட்டிவ் வேர்டு என்ன அப்படின்னா, he did not like. நம்ம பிரிக்கும் போது என்ன ஆயிரும், அது did past இல்லையா, does plus not. பட் இங்க பாஸ்ட்ங்கிறதுனால did plus not, did not like. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். The name of the story, a full cup. Full cup அப்படின்னா நிறைந்த குவளை அப்படின்னு அர்த்தம். Let us start the story now. A new monk had joined the lamasery. Monk அப்படின்னா துறவி, சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கள தான் monk அப்படிம்போம். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு புதிய மாங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, had joined the lamasery. lamasery அப்படின்னா இந்த துறவிகள்லாம் தங்கக்கூடிய மடாலயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் lamasery அப்படின்னு சொல்றது. He had studied law at a leading college and considered himself much brighter than the other monks and novices there. He had studied law at a leading college. அப்படின்னா அவர் வந்து சட்டம் படிச்சிருந்திருக்காரு. எங்க அப்படின்னா ஒரு லீடிங் காலேஜ்ங்கிறதுனா அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான காலேஜ் வந்து நம்ம லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு முன்னிலையில உள்ள ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. Considered himself, அவரை என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, brighter than the other monks. அங்க உள்ள மத்த மாங்ஸையும் மத்த புதுசா நோபிசஸ் அப்படின்னா புதுசா சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரெஷர்ஸ், புது ஸ்டூடெண்ட்ஸ், நியூ கமர்ஸ். இது ரொம்ப கலோக்கியல் வேர்ட்ல சொல்லணும்னா கத்துக்குட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி புதுசா சேர்ந்தவங்க, ஏற்கனவே இருக்கிற மாங்ஸ், அவங்கள விட தன்னை தான் பிரைட்டரான ஒரு மாங்க் அப்படின்ட்டு அவரை நினைச்சுக்கிறாராம். Whenever anyone tried to teach him something, whenever எப்பொழுதெல்லாம் anyone யாராவது அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை டீச் பண்ண, சம்திங்னா ஏதாவது ஒரு டீச் பண்ணணும்னு நினைச்சா, he would quote from the books he had read. he had read ன்னு சொல்லணும். நம்ம எப்பவுமே READ அப்படிங்கிற வார்த்தைய பாஸ்ட்லையும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும் ரீட் பண்ணும்போது நம்ம ரீட்னு சொல்லக்கூடாது, ரெட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன்னா இங்க ஹேடுங்கிறது பாஸ்ட் perfect. So எப்படி சொல்லணும், he had read to show that he knew everything already. So அவர்கிட்ட யாராவது ஒருத்தவங்க புதிய விஷயத்தை டீச் பண்ணும் போது உடனே என்ன செய்வாரா, he would quote அப்படின்னா மேற்கோள் காமிக்கிறதுன்னு சொல்றது நம்ம quote அப்படிங்கிறது. அவர் படிச்ச ஏதாவது ஒரு புக்ல உள்ள ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காமிச்சு அதை வந்து அவருக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே ஆல்ரெடி அவர் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாராம். The monks had to go out once a day to seek alms. So அவங்க வந்து அங்க துறவிகள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, had to go out, வெளியே வந்து போகணும். எதுக்குன்னா once a day, அவங்க வந்து எப்போ போகணும்னா ஒன்ஸ் அ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை, டு சீக் ஆர்ம்ஸ். சீக் அப்படின்னா தேடல், இல்லது அவங்க வந்து தேடி போறது அப்படின்னு சொல்ற அர்த்தம் வரும். ஸோ எதுக்காக போகணும் அப்படின்னா ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ் அப்படின்னா யாசகம். ஸோ துறவிகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவங்க யாசகம் கேட்டு போகணும் அப்படிங்கிறது அந்த ட்ரைனிங் பிளேஸ்ல உள்ள ஒரு ரூல். They ate whatever they received in their bowls. So அவங்களுடைய பவுல், அவங்களுடைய அந்த பாத்திரத்துல, பவுல்னா பாத்திரத்துல, ரிசீவ்னா கிடைக்கிறது, வாட்டெவர்னா எதெல்லாம் அவங்களுடைய பவுல்ல எதெல்லாம் கிடைக்குதோ அதுதான் அவங்க சாப்பிடுறது. It was intended to make them humble. So இது எதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா, it was intendedனா அதனுடைய நோக்கம், to make them humble, அவங்கள பணிவா
மத்தவங்க கிட்ட அவங்க என்னதான் மோங்கா இருந்தாலும் துறவிகளா இருந்தாலும் யாசகம் கேட்டு சாப்பிடும் போது அவங்களுக்குள்ள அந்த பணிவு வரும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ரூலா செய்யப்பட்டிருக்கு. The novice was also training and had to follow the same routine. So the novice அப்படின்னா அந்த புதுசா சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, நியூ கமர்ஸ், அந்த கத்துக்குட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த புதுசா சேர்ந்தவங்க எல்லாம் இதுல வந்து இந்த ட்ரைனிங்க கரெக்டா அவங்களும் ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா இந்த சேமா ஒவ்வொரு நாளும் இதை கரெக்டா ஒவ்வொரு ரூல்ஸ் அவங்க சொன்னபடி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணுமா. One day, an old senior monk came to know the novice who was always showing off his knowledge to the others. One day, ஒரு நாள் அங்க உள்ள ஒரு ஓல்ட் அண்ட் சீனியர், அவங்க எல்லாருக்கும் சீனியரா இருக்கிறவங்க அப்படின்னா மூத்தவங்க, அவங்க படிப்புல இல்ல அனுபவத்துல மூத்தவங்களா உள்ளவங்க, இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. என்ன அப்படின்னா, அங்க உள்ள அந்த புதுசா சேர்ந்திருக்காரு இல்லையா அந்த நோவிஸ், புதிய மாணவன், அவர் வந்து எப்பவுமே தன்னை பத்தி தம்மட்டை அடிச்சுக்கிறது, ஷோயிங் ஆஃப்னா தம்பட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவோம், இல்ல பெருமை அடிச்சுக்கிறது, அலட்டிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ தன்னை பத்தி இப்படி பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிற பத்தி தெரிய வர்றது. ஓகே, ஸோ ஷோயிங் ஆஃப் ஹிஸ் நாலேஜ் டு அதர்ஸ். ஸோ அவரோட அறிவை எப்ப பார்த்தாலும் அந்த தான் அறிவாளின்னு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி தெரிய வருது அவருக்கு. He wondered how he could teach humility to novice. உடனே அவர் வந்து ரொம்ப ஒரு செகண்ட் ஆச்சரியப்படுறாரு. பட் அதே நேரத்துல யோசிக்கிறாரு. எப்படின்னா, how, எப்படி he could teach humility to the novice, அவருக்கு வந்து பணிவு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறாராம். ஸோ humility அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா பணிவா நடந்துக்கிறது. One day he sent a monk to call some of the novices to his room. So ஒரு நாள் என்ன செய்றாரு, இன்னொரு monk அனுப்புறாரு. He sent a monk, இன்னொரு monk, அங்க உள்ள இன்னொரு துறவி அனுப்புறாரு. எதுக்குன்னா to call some of the novices to his room. So சில புதுசா வந்த அந்த நியூ கமர்ஸ், புதிய மாணவர்கள் எல்லாம் தன்னோட ரூமுக்கு அனுப்ப சொல்லி இன்னொருத்தவரை அனுப்புறாராம். I would like to get to know the newcomers, said the old monk. I would like to அப்படின்னா நான் விருப்பப்படுறேன் என்னன்னா to get to know, தெரிஞ்சுக்க, யாரை பத்தி, the newcomers பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த old monk சொல்றாரு. Three of the novices came to the room where the old monk sat on a small low stool. So அந்த three newcomers, novices யாரு, newcomers, came to the room, ரூமுக்கு வராங்க. எங்கன்னா, where, எங்க, the old monk sat on a small low stool. So அந்த old monk, அந்த வயசான துறவி அங்க உட்கார்ந்திருக்காரு. எப்படி உட்கார்ந்திருக்காரு, ஒரு சின்ன small low, ஒரு உயரம் கம்மியான ஸ்டூல், ஒரு பலகையில உட்கார்ந்திருக்காராம். They bowed to the old monk. அவங்க வந்து அந்த old monk, அந்த ஓல்டு துறவி முன்னாடி பவ் பண்றாங்க. பவ்னா தலை வணங்கிட்டு, பிஃபோர், எதுக்கு முன்னாடி, they sat down cross-legged. cross-leggedனா சம்மணம் போட்டு உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி தலை வணங்கிட்டு உட்கார்றாங்களாம். The old monk asked each one of them about his life till now. So ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும், each one of themனா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் the old monk askedனா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, about his life, அவங்களுடைய லைஃப் இப்ப வரைய எப்படி அவங்க லைஃப் லீட் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி கேட்கிறாரு. and what they thoughtனா நினைத்தாங்க, what they thought of the life in the lamasery. so அவங்களோட லைஃப் இப்ப வரைய எப்படி இருந்துச்சு, அப்புறம் அந்த மடாலயத்தை பத்தி அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறாரு. The old monk called for some tea. So அந்த old monk, அந்த வயசான துறவி டீ கொண்டு வர சொல்றாரு. called for அப்படின்னா கூப்பிடுறாரு. எதுக்குன்னா கொஞ்சம் டீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. Another monk brought tea in a large kettle along with 4 bowls. So kettle அப்படின்னா, so நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த மாதிரி தான் நம்ம டீ ஊத்தியெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இதைதான் கெட்டல்னு சொல்லுவோம், கொதிக்கலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து டீ கொண்டு வராராம். இந்த மாதிரி பெரிய ஒரு கெட்டல்ல டீ கொண்டு வராரு. எப்படின்னா along withனா அதனுடன் 4 bowls, 4 பாத்திரமும் கொண்டு வர்றாரு, பவுல் கொண்டு வர்றாரு. The old monk began to pour tea into the cup of the proud novice first. So அந்த old monk began, start பண்றாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, டீயை வந்து போர் பண்றாரு. போர்னா ஊத்துறது. into the cup of the proud novice, அந்த ரொம்ப கர்வமா பேசினார் இல்லையா, அந்த novices உடைய கப்ல வந்து ஊத்துறாரு ஃபர்ஸ்ட். he poured till, அவர் ஊத்துறாரு, டில்னா வரை, எதுவரை, the cup was full, the cup வந்து ஃபுல்லார வரையும் ஊத்தி, and then began to overflow, அது ஃபுல்லாகி அது ஓவர்ஃப்ளோ ஆற வரையும் ஊத்திக்கிட்டே இருக்கிறாராம். ஓகே, ஸோ ஓவர்ஃப்ளோ அப்படின்னா வலியிறது. ஸோ அந்த கப்பு நிறைஞ்சு வலியிற வரையும் ஊத்திக்கிட்டே இருக்கிறாராம்.
உடனே the novices hurriedly pointed out to the monk that the cup was full and the tea was spilling out of it. உடனே அந்த first novice, அந்த first மாணவன் இருக்கான்ல, அந்த புதிய மாணவன் hurriedly அப்படின்னா ரொம்ப அவசரமா அதை வந்து பார்த்து சொல்றாரு, பாயிண்ட் அவுட் பண்றாரு, அதை பார்த்து குறிப்பிட்டு சொல்றாரு. எப்படின்னா the cup was full, கப் ஆல்ரெடி ஃபுல் ஆயிருச்சு, நிறைஞ்சிருச்சு, and the tea was spilling out of it. அப்படின்னா spilling அப்படின்னா கொட்டுது, அப்படின்னா அதுல இருந்து வலிஞ்சு வெளியே கொட்டுறதுக்கு வந்து spilling out அப்படின்னா வலிஞ்சு கொட்டுது, out of it. The monk put the kettle down. உடனே அவரு அந்த டீ பாத்திரம், இந்த இருக்குல்லையா, இதுதான் கெட்டல் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கெட்டலை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா put the kettle down. ஸோ இதுல put down அப்படின்னா கீழே வைக்கிறது. எதை கீழே வைக்கிறாங்க? அந்த கெட்டலை. ஸோ put kettle down. Then he folded his hands and looked at the three novices. He foldedனா கைகளை மடக்கிறாரு. என்ன மடக்கிட்டு looked at the three novices. அந்த மூணு novices, அந்த மூணு மாணவர்களையும் பார்க்கறாராம். All three of you watched the tea spill out of the cup. நீங்க மூணு பேருமே அந்த டீ வந்து கப்ல இருந்து கீழே கொட்டி வழியறத பாத்தீங்க. He said, அவர் சொன்னார். Now tell me what each of you has learned from it. So இப்ப சொல்லுங்க. Now tell meனா இப்ப சொல்லுங்க. What என்ன, each of you நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாராம். The first novice answered, Master, we should watch what we are doing. The first மாணவன் வந்து ஆன்சர் பண்ணாரு. எப்படின்னா, மாஸ்டர், நாம என்ன what we are doing, நாம என்ன செய்யறோங்கிறத நாம வாட்ச் பண்ணணும். we should watch பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம். I think we should learn according to our capacity. I think தான் நான் நினைக்கிறேன். we should learn, நாம கத்துக்கணும். எதுல, எப்படி? according to our capacity. capacity அப்படின்னா திறன், நம்மளுடைய திறனுக்கு தக்கனதா நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. said the second one. இதை சொல்றது யாரு? செகண்ட் உள்ள novices, செகண்ட் மாணவன் சொல்றாரு. I learned that the cup must be empty before you can pour tea into it. so இதை சொல்றது யாரு? said the proud novice. அந்த ரொம்ப தம்மட்ட அடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து சொல்றாராம், நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அந்த டீயை நம்ம வந்து கப்ல ஊத்துறதுக்கு முன்னாடி the cup must be empty. emptyனா வெற்று, அதாவது வெறும் கப்பா இருக்கணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். before you can pour tea into it, அதுக்குள்ள நம்ம டீ ஊத்துறதுக்கு முன்னாடி அது காலியா இருக்கணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாராம். said the proud novices. I understand what you mean, master. I'm sorry. அவர் அந்த சென்டென்ஸை சொல்லி முடிச்சோனையவே அவருக்கு புரிஞ்சிருச்சு, அந்த அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்த பாடம் இவருக்கானது அப்படிங்கிறத அவர் அந்த வாயாலேயே ஒத்துக்கிற வச்சுட்டாரு. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். அதை சொல்லி முடிச்சோனையுமே உடனே இதை சொல்லுறான், நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாட் யூ மீன் அப்படின்னா உங்களுடைய இந்த செய்கையுடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். ஐ எம் சாரி அப்படின்னு இமீடியட்டா சாரி கேட்கிறாரு. The master smiled. உடனே மாஸ்டர் சிரிச்சிட்டு, each of you, நீங்க ஒவ்வொருத்தவரும், each of you is right in his own way. உங்களுடைய வழியில நீங்க சொன்னது எல்லாம், உங்களுடைய கருத்துல நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ரைட்னா சரி. his own way அப்படின்னா அவரவர் வேல நீங்க அவரவர் வழியில சொன்னது கரெக்ட். பட் இஃப் யூ பெக் ஃபார் ஆர்ம்ஸ், நீங்க யாசகம் வந்து கேட்கிற பட்சத்தில், இஃப் அப்படின்னா கேட்கும் பட்சத்தில், your bowls must be empty. உங்களுடைய அந்த பாத்திரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா காலியா இருக்கணும், அதாவது வெற்று பாத்திரமா இருக்கணும். சிமிலர்லி, அதே மாதிரி if you want knowledge and wisdom, உங்களுக்கு நாலேஜும் விஸ்டமும், நாலேஜ்னா அறிவு, விஸ்டம்னா ஞானம், இந்த ரெண்டும் நீங்க பெறணும் அப்படின்னா you must learn to accept the teaching without pride. you must learn, நீங்க கட்டாயமா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட்னா ஒத்துக்கணும். என்னன்னா the teaching without pride, அதாவது கற்பித்தலை வந்து நீங்க கத்துக்க போகும்போது
கர்வம் இல்லாம கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். வித்தவுட் ப்ரைட் அப்படின்னா கர்வம் இல்லாமல். அபவுட் ஆல் தட் யூ நோ. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அந்த இடத்துல ஒரு வெற்று பாத்திரம் எப்படி வந்து இருக்கணுமோ அதே மாதிரி உங்களுடைய மைண்டை வச்சுக்கணும், உங்களுடைய அறிவை, உங்களுடைய மூளையை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்டோரியில உள்ள மோரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி ஹம்பிள் டு லேர்ன் மோர். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நாம பணிவோட இருக்க கத்துக்கணும். அப்பதான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணலாம். மோங்க் துறவி, லாமசரி மடாலயம், லா சட்டம், லீடிங் முன்னணி, கன்சிடர்ட் கருதுவது, ஹிம்செல்ஃப் அவரையே, நோவிஸ் புதியவர் இல்ல கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். வென்னவர் எப்பொழுதெல்லாம், கோட் மேற்கோள், ஒன்ஸ் அ டே ஒரு நாளைக்கு ஒரு முறை, சீக் தேடு, ஆர்ம்ஸ் யாசகம், வாட் எவர் என்னவெல்லாம், ரிசீவ்ட் பெறுவது, பவுல்ஸ் கிண்ணம் அல்லது கிண்ணங்கள், இன்டென்டட் நோக்கம், ஹம்பிள் ஹியூமிலிட்டி ரெண்டுக்குமே பணிவான அப்படின்னு தான் அர்த்தம் வரும். ட்ரைனிங் பயிற்சி, ரொட்டீன் வழக்கமான, கேம் டு நோ தெரிய வந்தது, ஷோயிங் ஆஃப் தம்மட்டம் இல்லது பெருமை அடிக்கிறது, தம்மட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கெட் டு நோ தெரிந்து கொள்வது. நெக்ஸ்ட் பாயிண்டட் அவுட் சுட்டிக்காட்டு, ஸ்டூல் பலகை, கிராஸ்லெட் குறுக்கு கால் போட்டு உட்காரது இல்ல சம்மணம் போட்டு உட்காரதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். டில் நவ் இதுவரை, தாட் நினைத்தது, கெட்டில் கொதிக்கின்றி, அலாங் வித் அதனுடன், போர் ஊற்று, ஓவர்ஃப்ளோ நிரம்பி வழிகிறது இல்ல பொங்கி வழிகிறது அதுக்கு சொல்லலாம். ஸ்பில் சிந்துறது, புட் டவுன் கீழே போடு, ஃபோல்டட் மடி இல்ல மடித்து, வாட்ச்ட் கவனித்து, ஈச் ஆஃப் யூ நீங்க ஒவ்வொருவரும், அக்கார்டிங் டு அதன்படி, கெப்பாசிட்டி திறன், எம்டி காலியான, மீன் அர்த்தம், சிமிலர்லி அது போல, விஸ்டம் ஞானம், ப்ரைட் கர்வம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த ஸ்டோரியில இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு கவனிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி மூலமா நீங்க வொக்காபுலரி லேர்ன் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். The fox and the stork. One day, ஒரு நாள், a selfish fox invited a stork for dinner. A selfish fox அப்படின்னா ஒரு சுயநலமான fox நரி invited அழைத்தது யாரு அப்படின்னா stork ஒரு கொக்க, for dinner அப்படின்னா இரவு உணவு சாப்பாட்டுக்காக அழைச்சிருக்கு. Stork was very happy. So அந்த கொக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். With the invitation அந்த அழைப்புக்காக சந்தோஷப்பட்டுச்சு. She reached the fox home on time. So இந்த இடத்துல நம்ம she அப்படின்னு வர்றதுனால அந்த கொக்கு வந்து ஒரு ஃபீமேல் ஜெண்டர், ஒரு பெண்ணினத்தை குறிக்குது. ஓகே, she reached அப்படின்னா அடைந்தாள். எங்க அப்படின்னா the fox home, the நரியுடைய வீட்டுக்கு எப்ப பிடிச்சான், ஆன் டைம். அது சொன்ன நேரத்துக்கு கரெக்டா, ஆன் டைம்னா சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துருச்சான். And knocked at the door. knocked at அப்படின்னா கதவை தட்டுறது, அந்த டோர் அப்படின்னா கதவு, knocked at the doorனா கதவை தட்டுது. எப்படின்னா with her long beak. சோ அந்த கொக்குக்கு வந்து லாங் பீக் இருக்கும் இல்லையா, அதாவது பறவைக்கு உண்டான அழகு, அந்த அழகை வந்து நம்ம பீக் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் பீக். ஓகே, சோ அது வந்து கதவை தட்டுதான். The fox took her. அந்த நரி வந்து அவளை அழைச்சிட்டு போகுது. எங்க அப்படின்னா to the dinner table. சோ இரவு உணவு சாப்பிடுற அந்த டேபிளுக்கு, அந்த மேஜை பக்கத்துக்கு போறாங்க. And served some soup in shallow bowls for both of them. So served னா பரிமாறுறது, some soup அதாவது சூப் அப்படின்னா நம்ம வந்து இந்த கொதிக்க வைத்த சாறு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சூப் அப்படின்னு சொல்லுவோம். In shallow bowls. shallow அப்படின்னா ஆழமற்ற இல்ல தட்டையான ஒரு பாத்திரத்துல. சோ அதுக்கு வந்து என்ன பண்ணுனா அந்த தட்டையான பாத்திரத்துல ரெண்டு பேருக்குமே அந்த சூப்பை வந்து வச்சிருக்கு. பட் ஆனா இங்க என்ன ஆச்சு, as the bowl was too shallow for the stove. சோ அந்த பவுல், அந்த கிண்ணம் வந்து ரொம்ப ஷாலோ, ரொம்ப தட்டையா இருக்கிறதுனால அந்த கொக்குனால she could not have soup at all. so have னா இந்த இடத்துல அருந்துறது. she could not have soup at all னா அவளை, அந்த கொக்கால அதை வந்து என்ன பண்ண முடியல, சாப்பிட குடிக்க முடியல. ஓகே, ஏன் அப்படின்னா கொக்குக்கு வந்து என்ன இருக்கும், பீக் அழகு இருக்கும் இல்லையா, சோ அது தட்டையான பாத்திரத்துல அதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதுவா இல்ல.
But the fox licked up his soup quickly. Quickly-னா மிக விரைவாவே என்ன பண்ணிருச்சு அந்த fox வந்து licked upனா நக்கி நக்கி குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா நக்கி நக்கி எல்லா சூப்பையும் குடிச்சு முடிச்சிருச்சான். The stork was angry and upset. So கொக்கு வந்து இதனால கோபம் அடைஞ்சிருச்சு. ஆங்கிரினா கோபம் and upset அப்படின்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. But she didn't show her anger. Angerனா அந்த கோபத்தை she didn't show அப்படின்னா வெளிக்காமிக்கல and behaved politely. Politeனா ரொம்ப பவ்யமா behaved நடந்துக்குச்சான். To teach a lesson. ஒரு லெசன்னா பாடம். ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு யாருக்குன்னா to the fox. She then invited him for dinner the next day. So அந்த கொக்கு அந்த ஃபாக்ஸ நெக்ஸ்ட் டே அடுத்த நாளைக்கு அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிச்சான். She too served soup. So next day ஃபாக்ஸ் வந்து கொக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதுவும் சூப் வந்து சர்வ் பண்ணுது, பரிமாறுது. பட் ஆனா திஸ் டைம் இந்த டைம் the soup was served in 2 tall narrow ways. ways அப்படின்னா குவளை, அதுவும் குறுகிய ஒரு குவளை பாத்திரத்துல 2 பேருக்குமே அந்த சூப்பை வந்து அதை பரிமாணிச்சான். The stork devoured the soup from her waist. So அந்த ஸ்டோக் என்ன பண்ணிச்சா அந்த குறுகிய குவளையில வந்து கொக்கால குடிக்க முடியலையா, அது கடகடன்னு எடுத்து எல்லாத்தையுமே குடிச்சிச்சான். அதாவது விழுங்கிருச்சு. டிவோர்ட்னா விழுங்கிருச்சு. பட் இந்த இடத்துல கடகடன்னு குடிக்கிறதுன்னு அர்த்தம் வரும். But the fox did not drink any of it. பட் அந்த ஃபாக்ஸ்னால குடிக்க முடியவில்லை. எதனால? Because of his narrow neck. அதனுடைய குறுகிய நெக், கழுத்துனால அந்த சூப்பை அந்த ஃபாக்ஸ் குடிக்க முடியலையா. The fox realized his mistake and went home famished. So இத பார்த்த உடனேவே அந்த ஃபாக்ஸுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, அதனுடைய மிஸ்டேக் தவற ரியலைஸ் பண்ணிருச்சான், உணர்ந்துருச்சான். and went home famished, பட்டினியாவே அது வீட்டுக்கு திரும்பி போனுச்சான். So இன்னைக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணோம் அப்படிங்கறத ரீகால் பண்ணலாம். Famished means பட்டினி, realized means உணர்ந்தது, devoured விழுங்கியது, narrow குறுகிய, shallow தட்டையான அல்லது ஆழமற்ற. So இப்போ ஸ்டோரியை ரீட் பண்ணலாம். பேட்டி அப்படிங்கிறது மில்க் மேட், அந்த பால்கார பொண்ணுடைய பேரு. A milkmaid milked her cow அப்படின்னா ஒரு பால்கார பொண்ணு பால் கறக்குறா, மாட்டுல இருந்து பால் கறக்குறா. and hadனா என்னன்னா இருந்தது, என்னது 2 full pails of fresh creamy milk. so பால் கறந்ததுக்கு அப்புறம் அவள்கிட்ட 2 பக்கெட்ல, பேல்ஸ்னா பக்கெட் பார்த்தோம்னா 2 வாளில நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல கட்டியான பால் கறந்து வச்சிருக்கா. ஸோ இதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன வேர்டு கத்துக்கிட்டோம்? மில்க் தான் என்னது? பால் கறக்கிறது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு உண்டான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் கொடுத்துருக்கேன். வி அப்படின்னா வெர்ப், என்னன்னா நவுன். ஸோ நாங்கள் இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பேன், நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த வேர்டு என்ன? கிரீமி மில்க் அப்படின்னா நவுன் வேர்டு. அப்படின்னா நல்ல திக்கா கட்டியான பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட், she put both pails of milk on a stick. ஸோ 2 அந்த பால் பக்கெட் இருக்கு இல்லையா, அத ஒரு ஸ்டிக்ல வந்து மாற்ற, அதாவது அதை தூக்கி பிடிச்சு கொண்டு போறதுக்காக. and set off to the market to sell the milk. ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன பண்றா? மார்க்கெட்டுக்கு கிளம்புறா. எதுக்காக? to sell the milk, பாலை வியாபாரம் பண்றதுக்காக. ஸோ இதுல நம்ம என்ன வேர்டு இந்த லைன்ல பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் போத்னா 2 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செட் ஆஃப் அப்படின்னா புறப்படுறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மார்க்கெட் அப்படின்னா கடைத்தெரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், as she took steps towards the market, அவ கடத்தரை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது, took stepsனா நடந்துகிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம as ஸ்டார்ட் பண்றோம். her thoughts took steps towards wealth அப்படின்னா இந்த இடத்துல வளமை அப்படின்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா அவளுடைய அந்த வளமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். ஸோ அதை நினைச்சு அவ வந்து அதை நினைச்சுக்கிட்டே அவ போறா மார்க்கெட்டுக்கு. ஆன் ஹர் வே, அவ போற வழியில she kept thinking about the money she would make from selling the milk. ஸோ பாலை வித்து அதுல இருந்து வர்ற பணத்தை அவ நினைச்சு பார்க்கிறா. தென் பிறகு she thought about what she would do with that money.
அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த இதுல இந்த வேர்டு இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்னென்ன வேர்ட் பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் அப்படின்னா ப்ரிபோசிஷன், நோக்கி அப்படின்னு அர்த்தம் வரும். ஆன் ஹர் வே அப்படின்னா போற வழியில, இது ஒரு ஃப்ரேஸ். செல்லிங் அப்படின்னா விற்று அப்படின்னு அர்த்தம் வரும். நெக்ஸ்ட், she was talking to herself and said. ஸோ அவ என்ன பண்றா, அவளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு போறா. And said, once I get the money, I will buy a chicken. ஸோ நான் பணத்தை எனக்கு பணம் கிடைச்ச உடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கிடைச்ச உடன் நான் என்ன வாங்குவேன், I will buy a chicken. நான் ஒரு சிக்கன் வாங்குவேன், நான் ஒரு கோழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இதுல என்ன கீவேர்ட்ஸ், டு ஹெர்செல்ஃப் அப்படின்னா அவளுக்குள்ளேயே, ஹெர்செல்ஃப் அப்படின்னா அவளுக்குள்ளேயே அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல அந்த உடன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அந்த அர்த்தம் வரும். நெக்ஸ்ட், the chicken will lay eggs. அந்த அப்புறம் சொல்ற, அப்புறம் என்ன நினைக்கிறா, ஓகே நான் சிக்கன் வாங்குவேன், சிக்கன் வந்து என்ன விடும், முட்டை போடும் இல்லையா, அந்த முட்டை இடும் சொல்றது. ஸோ will lay eggs and I will get more chicken. ஸோ அதுல அந்த முட்டை போடும் போது அது என்ன பண்ணும், அது குஞ்சு பொரிக்கும், அதுல இருந்து எனக்கு இன்னும் நிறைய சிக்கன்ஸ் வரும். they will all lay eggs. மறுபடியும் அந்த சிக்கன் மறுபடியும் அவங்க அந்த சிக்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், முட்டை போடும். and I will sell them for more money. ஸோ அந்த எக்ஸ் எல்லாமே நான் இன்னும் வித்து நிறைய பணம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், லே அப்படின்னா இடும் அப்படிங்கறது அர்த்தம் வரும். ஸோ லே எக்ஸ்னா முட்டை இடும் அப்படின்னு அர்த்தம் வரும். அடுத்தது தே ஒரு அப்போஸ்ட்ரோபி போட்டு டபுள் எல் இருக்கு. இது என்னன்னா தே வில் அப்படிங்கறதோடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கறத தான் நம்ம தேல் அப்படிமோ இல்ல தே வில் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சொல்றான், then I will buy the house on the hill and everyone will envy me அப்படிங்கிறா. so I will buy the house on the hillனா நான் மலைக்குன்று மேல ஒரு வீடு வாங்குவேன், and everyone எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படிங்கிறா. so hill அப்படின்னா மலைக்குன்று, envy அப்படின்னா பொறாமப்படுறது அப்படின்னு அர்த்தம் வரும். she was very happy that soon she would be very rich. ஸோ அவ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. எதை நினைச்சுன்னா மிக விரைவில், சூன்னா மிக விரைவில் நான் ரொம்ப வந்து பெரிய பணக்காரி ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். வித் தீஸ் ஹாப்பி தாட்ஸ், அந்த ஒரு சந்தோஷமான நினைவோடு she marched ahead அப்படின்னா அவ முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஸோ marched ahead அப்படின்னா முன்னோக்கி நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். பட் சடன்லி, ஆனா திடீர்னு என்னாச்சு அப்படின்னா she tripped அப்படின்னா தடுக்கி விழுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ தடுக்கிறா அண்ட் ஃபெல், தடுக்கி விழுந்துரா, ஃபெல்னா விழுந்துறது. போத் த pails of milk fell. அவளுடைய 2 பக்கெட்டு பால் இருக்கு இல்லையா, அதுவும் இடத்துல அந்த பக்கெட்டின் கீழே விழுந்துருது. அண்ட் ஆல் ஹர் ட்ரீம்ஸ் வேர் ஷேட்டர்ட் அப்படின்னா சுக்குநூறா நொறுங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவளுடைய கனவுகள் எல்லாமே அந்த இடத்துல நொறுங்கி போச்சு. தென் the milk spilt onto the ground. spilt அப்படின்னா கொட்டிருச்சு அப்படின்னு அர்த்தம். on the ground அப்படின்னா தரையில. சோ தரையில மில்க் கொட்டிருச்சு. and all Patty could do was cry. so Patty இப்ப செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அலறது மட்டும்தான். no more dreams. இனிமே அவளால கனவு காண முடியாது. she cried foolishly. so அவ என்ன பண்றா, no more dreams அப்படின்னு சொல்லிட்டு foolishly அப்படின்னா முட்டாள்தனமா அலறா. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா greed will always lead to downfall. greed அப்படின்னா பேராசை. சோ பேராசை அப்படிங்கிறது எதை நோக்கி கொண்டு போகும், லீட் அப்படின்னா கொண்டு போகும் அப்படின்னா டவுன்ஃபால், வீழ்ச்சியை நோக்கி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. சோ இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ இந்த குட்டி ஸ்டோரியை நீங்க ரீட் பண்ணது மூலமா என்னென்ன வேர்ட் எல்லாம் கத்துக்கிட்டீங்க பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன், ப்ரோனவுன், ப்ரிபோசிஷன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், இப்படி நிறைய வேர்ட்ஸ் கத்துக்கிறோம். அதனுடைய மீனிங்கும் தெரிஞ்சுக்கிறோம். சோ எந்தெந்த வேர்டை எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த பிராக்டிஸை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. யூ வில் ஃபைண்ட் குட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். தேங்க்யூ வெரி மச். The proud rose. Once upon a time, முன்னொரு காலத்துல there was a beautiful rose plant in a garden. gardenனா தோட்டம், beautiful roseனா ஒரு அழகான ரோஜா செடி ஒரு கார்டன்ல இருந்துச்சாம். one rose flower
on the plant was proud of its beauty. So அந்த கார்டன்ல ஒரு ரோஜா செடி அதனுடைய பியூட்டியை நினைச்சு ரொம்ப கர்வமா இருந்துச்சாம். So இட்ஸ்னா அதனுடைய. However, howeverனா இருந்த போதிலும் ஆன போதிலும் சொல்லுவோம் இல்லையா? So அதுக்கு தான் howeverமா. However, it was disappointed that it was growing next to an ugly cactus. ஆன போதிலும் அதுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்துச்சாம். அது என்னன்னா it was growing next to an ugly cactus. So அதுக்கு பக்கத்துல next toனா பக்கத்துல ஒரு அழகு இல்லாத அக்லினா அசிங்கமான ஒரு கேக்டஸ் கள்ளிச்செடி கத்தாழை செடின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது வளர்ந்துகிட்டு இருந்துச்சாம். சோ வாஸ் க்ரோயிங்னா வளர்ந்து கொண்டு இருந்தது அந்த நேரத்துல. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் the rose would insult. அந்த ரோஸ் வந்து யாரை இன்சல்ட் பண்ணுமா? அந்த கேக்டஸை இன்சல்ட் பண்ணுமா? எதை பற்றி? அபவுட்னா பற்றி. எதை பற்றி? அபவுட் இட்ஸ் லுக்ஸ். லுக்ஸ்னா தோற்றம். இந்த இடத்துல லுக்ஸ்னா என்ன அர்த்தம்? தோற்றம். அதனுடைய தோற்றத்தை பார்த்து நீ ரொம்ப அக்லியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருந்துச்சான். பட் த கேக்டஸ் ஸ்டேட் குவைட். பட் அந்த கள்ளிச்செடி ஸ்டேட் அப்படின்னா ரொம்ப குவைட்னா அமைதியா, ஸ்டேட்னா இருந்தது. எப்படி? அமைதியா இருந்ததாம். all the other plants in the garden. So அந்த கார்டன்ல இருந்த other plants மற்ற செடிகள்லாம் tried to stop the rose. அந்த ரோஸ ஸ்டாப் பண்ண முயற்சி செஞ்சுச்சான். ட்ரைடுனா முயற்சி செய்யறது. from எதுல இருந்து? bullying the cactus. அந்த கேக்டஸ கிண்டல் பண்றதுல இருந்து, அவமானப்படுத்துறதுல இருந்து ஸ்டாப் பண்ண முயற்சி செஞ்சுச்சான். பட் ஆனா the rose was too swayed by its own beauty to listen to anyone. But அந்த ரோஸ் அவங்க சொன்ன எதையுமே, மத்தவங்க சொன்ன எதையுமே கண்டுக்கலையா. அதுக்கு காரணம் என்னன்னா the rose was swayed by its own beauty. So அதனுடைய அந்த அழகுனால ஏற்படக்கூடிய அந்த கர்வம் சொல்லுவோம், அந்த அழகுல மயங்கி கிடக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இந்த இடத்துல swayed அப்படிங்கிற அர்த்தமா வரும். சோ அந்த அழகுல அது ரொம்ப மூழ்கி இருந்ததுனால, அந்த கர்வத்துல இருந்ததுனால யாரு சொன்னதையும் கண்டுக்கலையாம். ஒன் சம்மர், ஒரு கோடை காலத்துல, அதுக்கப்புறம் ஒரு கோடை காலம் வந்தது. வெல்னா கிணறு. இந்த கார்டன் dried up. சோ அந்த கார்டன்ல உள்ள ஒரு கிணறு என்ன ஆயிருச்சு? dried up, வறண்டு போயிருச்சாம். there was no water for the plants. எந்த ஒரு செடிகளுக்கும் வாட்டர் இல்ல. செடிகளுக்கு தண்ணி போனாதானே அது நல்ல செழிப்பா வளரும் இல்லையா? சோ எந்த செடிகளுக்கும் தண்ணி இல்லாததுனால என்ன ஆச்சு? the rose slowly began to wilt. wilt அப்படின்னா வாடுறது. So slowly அது என்ன ஆக ஆரம்பிச்சுச்சான்? வாட ஆரம்பிச்சுச்சான். The rose saw a sparrow dip its beak into the cactus for some water. அந்த ரோஸ் வந்து ஒரு பறவை, ஒரு சிட்டுக்குருவி. ஸ்பாரோனா சிட்டுக்குருவி அதனுடைய அழக அந்த கேக்டஸ் அந்த செடிக்குள்ளக்க அதனுடைய அழக உள்ள விட்டு விட்டு தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சான். அதுதான் சொல்றது the rose saw பார்த்துச்சு. எதை? ஸ்பாரோவை. என்ன பார்த்துச்சுன்னா dip its beak. அதனுடைய அழக, பீக்னா அழகு, இட்ஸ்னா அதனுடைய, டிப்னா அந்த உள்ள வந்து அந்த அழக உள்ள விட்டு விட்டு எடுக்கிறது. அது நம்ம டிப் பண்ணி சாப்பிடுறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. சோ இங்க வந்து அது டிப்னா அது உள்ள அமிழ்த்தி அமிழ்த்தி உள்ள வந்து விடுது. என்ன பண்ணுது? into the cactus for some water. சோ அந்த கேக்டஸ்குள்ள இருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா கேக்டஸ் உள்ளக்க சம்மர் டைமா இருந்தாலும் தண்ணி இருக்கும். The rose then felt. அதுக்கு அப்புறம் the rose then பிறகு feltனா உணர்ந்தது. என்ன மாதிரி உணர்ந்தது? ashamed, வெக்கப்பட்டுச்சான். எதுக்கு? for having made fun of the cactus all this time. இவ்வளவு காலமா அந்த கேக்டஸ அவமானப்படுத்துறது, அதாவது அதனுடைய அதை ஃபன் பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்காக நினைச்சு வெக்கப்பட்டுச்சான். பட் ஆனா because it was in need of water, ஆனாலும் அதுக்கு தண்ணீர் தேவையாக இருக்கிற காரணத்தினால it went, அது போனுச்சான். யார்கிட்ட? to ask the cactus. the cactus கிட்ட போய் என்ன கேக்குதான்? if it could have some water, எனக்கும் வாட்டர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். the kind cactus, அந்த கேக்டஸ் எப்படின்னா அதுக்கு ஒரு இரக்கம் குணம். அதனால the kind இரக்கம் குணம் உள்ள அந்த கேக்டஸ், அந்த கள்ளிச்செடி agreed, ஒத்துக்கொண்டது. and they both, ரெண்டு பேரும், போத்னா இரண்டு, தேனா அந்த இரண்டு பேரும் got through the summer as friends. So அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அந்த சம்மர் டைம் அந்த ரெண்டு பேரும் நண்பர்களா ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கடந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த சம்மர் டைம் அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கடந்து சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம got through அப்படிம்போம்.
ஓகே, இப்போ எல்லா வெக்காபுலரியும் நம்ம ஒரு ரீகால் பண்ணலாம். got through இது ஒரு phrasal verb which means கடந்து செல்வது. agreed means ஒத்துக்கொள்வது. ashamed வெட்கப்பட்ட. beak பறவை அலகு. its அதனுடைய. dip அமிழ்த்து. sparrow சிட்டுக்குருவி. wilt வாடிவிடும். dried up வறண்டு. well கிணறு. சோ இந்த இடத்துல வெல்ங்கிறது நவுனா இருக்கிறதுனால நம்ம கிணறு அப்படின்னு வரும். 11 swayed அப்படின்னா ஊசலாடுவது. அதாவது இந்த கதையில என்ன அர்த்தம்னா மமதையில ஊசலாடுவது அப்படிப்பாங்க இல்லையா, அந்த அர்த்தத்துல வரும். கர்வத்துல செய்யறது. அடுத்தது 12 bullying கிண்டல். quiet அமைதியாக. looks தோற்றம். insult அவமதிப்பு. cactus கள்ளிச்செடி அல்லது கற்றாழை. however ஆன போதிலும். growing வளர்ந்து கொண்டிருந்த. disappointed ஏமாற்றம். சோ இந்த ஸ்டோரி மூலமா நீங்க நிறைய வெக்காபுலரி லேர்ன் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இதுல என்னென்ன வேர்ட்ஸ் நீங்க நியூவா லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க நியூ பர்சனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மை லெசன். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.